இந்த பட்டியல வாக்குகள் எங்கே போகும்? இந்த கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் பட்டியலின வாக்குகள் சேர்த்து ஒரு 15 to 20% சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கு சாதகமாக அமையும்? ஸ்டாலின் தலைமைக்கு தான் சாதகமாக அமையும், சந்தேகமே இல்லை. ஸ்டாலின் ப்ளஸ் முஸ்லீம் அமைப்புகள், விசிகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இது கிறிஸ்டின் முஸ்லீம்ஸை கன்சால்டேட் பண்ணி கொடுத்துரும். 2% தான் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் இருக்குங்கிறார் சீமான். ஆனால் காங்கிரஸ் கேட்லிஸ்டாக கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு ஒரு பெரிய பங்கை வைக்கிறாங்க. அதே மாதிரி பரையர் சமூகத்துக்கு திருமாவளவன் பெரிய கேட்லிஸ்டாக இருக்கிறாரு. நான் மீண்டும் சொல்கிறேன், தனிச்சு மக்களவையிலே நின்னும் போது கட்சி வசந்தகுமாரை தவிர காங்கிரஸுக்கு யாருக்கும் டெபாசிட் கிடையாது. ஆனால் ஒரு காம்பினேஷன் வரும்போது காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ அவங்களுக்கும் மதசார்பின் கிரெடிபிலிட்டி இருக்குது. தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரனான தலைவர்கள், தென் மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லா, முஸ்லீம் லீக் நவாஸ் கனி, இப்படி அவங்க எஸ்டிபி எல்லாம் இப்போ அவங்ககிட்ட வந்துட்டாங்க. எல்லாருமே அவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அண்ணன் வைகோ பாஜகவுக்கு எதிராட்டே உடனே வந்தவர், அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அங்கே கன்சால்டேட் ஆகுது.